உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளே வெளியே பெரிய குழப்பம் நிலவுகிறது என்று சொல்லலாம். எப்படி எல்லோரும் அந்த ஒரு முடிவுக்காக காத்திருக்கிறோமோ, அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக தொடர்வாரா மாட்டாரா? அண்ணாமலை தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை டெல்லியிலே கொடுத்து விட்டாரா? அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வேண்டும் என்று அல்லது ஏற்படுவதற்கு ஏதுவாக மத்திய பாஜக தலைமை, குறிப்பாக நரேந்திர மோடி, அமித்ஷா போன்றோர் இங்கு ஒரு புதிய தலைவரை நியமிக்க முடிவு செய்து விட்டனரா? இப்படி பல சர்ச்சைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த சர்ச்சைகளெல்லாம் தொடங்கியதற்கு முக்கியமான காரணம் ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் டெல்லி சென்று வந்தார். டெல்லியிலே அவர் அமித்ஷாவோட ஒரு நீண்ட சந்திப்பு, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சந்தித்து பேசினார்கள். அப்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைக்க பாஜக என்ன எதிர்பார்க்கிறது, பாஜக என்ன அடிப்படையில் கூட்டணி வைக்கக்கூடும் என்று பேசப்பட்டதாக தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலின் போது அவராகவே எதேச்சையாக தன்னிச்சையாக கூட்டணியிலிருந்து வெளியேறினார். அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இன்னும் சொல்ல போனால் அந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முன்னணியுடைய கன்வீனராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தும் கூட இங்கே தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வரக்கூடும். குறிப்பாக இங்குள்ள முஸ்லீம் சிறுபான்மையினருடைய வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அப்பொழுது பாஜகவோட கூட்டணி இருந்தால் சரிவராது என்று முடிவெடுத்து தன்னிச்சையாக அதிமுக அப்பொழுது கூட்டணியிலிருந்து வெளியேறியது. இன்னொரு முக்கியமான காரணம் சொல்லப்பட்டது. இங்கே எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை 2 தலைவர்களுமே ஒரு குறிப்பிட்ட ஜாதியைச் சேர்ந்தவர்கள். அந்த ஜாதியிலிருந்து இன்னொரு தலைவர் வளர்வது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கவில்லை. அதனால் மறைமுகமாக அண்ணாமலையை மாற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்க கூட அப்பொழுது முயற்சி செய்ததாக சொல்லுகிறார்கள். அதே குற்றச்சாட்டு இன்று வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அதிமுகவோடு கூட்டணி பாஜக போட்டு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டும். எந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிக்கு என்று முடிவு செய்ய வேண்டும். எவ்வளவு தொகுதிகள் அதிமுகவுக்கு, எவ்வளவு தொகுதிகள் பாஜகவுக்கு என்று முடிவு செய்ய வேண்டும். அதே போல் பாஜகவுடைய இப்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக, பிற கட்சிகளுக்கெல்லாம் எந்த தொகுதிகளை யார் கொடுப்பார், இப்படி பல விஷயங்களை பேசி முடிவெடுக்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்கிறது, ஓராண்டுக்கும் கம்மியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் வருகின்ற ஆண்டு இறுதியிலே கூட தேர்தலை நடத்துவதற்கு திமுக ஆசைப்படுகிறது என்று சொல்லுபவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் ஒரு 10 மாதங்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிறது. அந்த 10 மாதங்களுக்குள்ளே இவ்வளவு விஷயங்களை செய்ய வேண்டும். தொகுதி பங்கீடு நடக்க வேண்டும், அந்த கூட்டணியை பெரிதுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் புதிய கட்சிகள் சேர வேண்டுமா என்று பார்க்க வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் பாமக என்ன செய்யும் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. பாமக தனித்து போவார்களா, இல்லை ஒருவேளை மீண்டும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்கிறதா? தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கலன்னு சொல்லி கோபத்தில் இருக்காங்க. அவங்க அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போகக்கூடுமா? இப்படி பலவாறான ஒரு விஷயங்கள் இருக்கின்றன. அந்த விஷயங்கள் எல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு இப்பொழுது ஒரு முடிவெடுத்தால் தான் சரியாக இருக்கும் என்று டெல்லி கருதியதாக சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு பேச்சு நடத்துவார் என்று ஜி.கே. வாசன் அந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணார் சொல்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் டெல்லியிலே அமித்ஷாவோடு தனக்கு இருக்கும் உறவை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பை நடத்தி கொடுத்ததாக சொல்லுகிறார்கள். அந்த சந்திப்பிலே வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவரெல்லாம் கூட இருந்தனர். முக்கியமாக பாஜக தலைவர் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக டெல்லியில் எடுத்து சொல்லியிருக்கிறார். 2026 இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலிருந்து விலக வேண்டும் அப்படிங்கிறது 2 கருத்து கிடையாது. ஆனால் அதே சமயம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்சி வளர்ந்துருக்கிறது. கட்சியை ஒரு 3-4% 18% அளவுக்கு பல இடங்களில் கட்சி வளர்ந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பல இடங்களிலே கட்சி 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது. அதிமுக என்ற மாபெரும் கட்சியை பல இடங்களில் 3வது இடத்திற்கு தள்ளுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் பாஜகவுக்கு கிடைத்திருக்கிறது. கட்சி நன்றாக இப்படி வளர்ந்து வரும் வேளையிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தலைமையில், அதாவது பாஜகவுடைய தலைமையில் தான் கூட்டணி அமைய வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கட்சிங்க இந்த அடுத்த 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் வளரும் என்று
அந்த ஒரு கருத்தை வந்து அவர் டெல்லி சென்ற பொழுது சொல்லிவிட்டதாக சொல்லுகிறார்கள். அதுதான் தன்னுடைய ஆசை. அப்படி இல்லை என்று சொன்னால், அதாவது இல்லை அதிமுக கூட்டணியில் வந்து அதிமுக தரும் தொகுதிகளை எடுத்துக்கொண்டு நாம் போட்டி போடலாம் என்ற ஒரு முடிவை மத்திய பாஜக எடுத்துவிடும் என்று சொன்னால் அதற்கு தான் முழுவதுமாக கட்டுப்படுவேன் என்றும், ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையிலே வந்து இங்கே வந்து பாஜகவுடைய தமிழ் மாநில தலைவராக, தமிழக தலைவராக இருப்பதற்கு தனக்கு பெரிய விருப்பம் இல்லை என்றும், ஒரு சாதாரண தொண்டனாக நான் தொடருவேன், எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு கிடையாது, நான் இங்கே வந்து எந்த ஒரு கட்சி தொண்டனையும் போல புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டாலும் அவரோடு கைகோர்த்து பணி செய்வதிலே, பிரசாரம் செய்வதிலே எனக்கு எந்த விதமான தயக்கம் கிடையாது என்று அண்ணாமலை தெளிவாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறதாக தான் நிறைய தகவல்கள் வந்திருந்தால் அதனுடைய வெளிப்பாட்டை தான் அவர் வந்து கோயம்புத்தூரில் வந்து அந்த பேட்டியிலே தெரிவித்திருந்தார். நான் வந்து என்னுடைய கொள்கையில் எந்த மாற்றமும் கிடையாது, நான் ஆரம்பத்தில் பேசினது தான் இப்படியும் பேசுகிறேன், இன்னும் 15 நாட்களில் வந்து என்னை வேறு ஒரு நபராக, ஒரு சாதாரண மனிதனாக நீங்கள் பார்க்கலாம். அப்படியெல்லாம் அவர் சொன்னது வந்து தெள்ள தெளிவாக அவருக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஒன்று, பாஜக தலைமையிலே இங்கே வந்து கூட்டணி அமைய வேண்டும், முடிந்தால் பாஜக ஆட்சியிலே பங்கு கேட்க வேண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில். அப்படி இல்லை என்றால் வேறு ஒருவரை வைத்து இங்கு கட்சி நடத்துவது கட்சிக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏன்னா இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து அண்ணாமலையோட கூட்டணி வைத்தால் அது எப்படி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்? 2 தலைவர்களுக்குள்ளேயே பெரிய ஈகோ கிளாஷ் இருக்குது. அதிமுகவை பொறுத்தவரை வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருவருமே, எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை இருவருமே, அப்போ அந்த இருவரிலே வந்து ஒருவர் வளருவதை இன்னொருவர் விரும்ப மாட்டார். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறது. அதாவது ஒரே உரைக்குள் 2 கத்தின்னு சொல்லுவதை போல, ஒரே சமுதாயத்தை சேர்ந்த இருவர், ஒரே பகுதியைச் சேர்ந்த மேற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த இருவர் வந்து மாற்று கட்சியுடைய தலைவராக இருக்கிறதுலே வந்து பெரிய குழப்பம் இருக்கிறது. அதில் யார் பெரியவர், நீ பெரியவரா, நான் பெரியவரா, இப்படி அந்த குழப்பம் தொடர்ந்து நீடிக்கும் என்றுதான் அதிமுகவிலும் கருதுகிறார்கள். ஆனால் டெல்லி பாஜகவை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு குழப்பம் அவர்களுக்கு என்னன்னு சொன்னாக்கா, ஒருவேளை பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை அவராக விலகிக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்போது புதிதாக ஒரு நயினார் நாகேந்திரனையோ இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களையோ வந்து நியமித்தால், அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து பாஜகவுக்கு சாதகமாக தொகுதிகள் கொடுப்பது மட்டுமில்லாமல் அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர், சட்டமன்ற தேர்தலிலே வந்து பாஜக ஆதரவு வாக்குகள் இரட்டை இலை சின்னத்திற்கு போடுவார்கள். ஆனால் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக இருப்பவர்கள், இரட்டை இலை சின்னத்துடைய வாக்காளர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சியினுடைய அந்த முடிவை பொறுத்து தேவைப்படும் இடங்களிலே எங்கெல்லாம் பாஜக போட்டியிடுகிறதோ அங்கே வந்து தாமரை சின்னத்துக்கு வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இதற்கு முன்பு கூட்டணியில் இருந்தபோது கூட அது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு வந்து பாஜகவினர் நிறைய ஓட்டு போடுவாங்க, ஆனால் பாஜகவுக்கு வந்து அதிமுகவுடைய ஓட்டுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி தான். அதிமுக வந்து பாஜகவை பயன்படுத்துமே தவிர பாஜகவுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதிமுக வந்து அதில் தயக்கம் செய்வது மட்டுமில்லாமல் பின்னணியிலே வந்து சதிவேலை செய்வார்கள் என்று குற்றச்சாட்டு இருக்கிறது. அது மீண்டும் நடக்காது என்பது என்ன உறுதி? அண்ணாமலை தலைவராக இல்லாவிட்டால் வேறு ஒரு புதிய பாஜக தலைவராக வந்தாலுமே கூட அந்த மாதிரி வேலைகளில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடாது அப்படிங்கிறது என்ன நிச்சயங்கிறது உறுதியாக அமித்ஷா போன்றவருடைய எண்ண ஓட்டத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்திலே வந்து அண்ணாமலையே தலைவராக விட்டு அண்ணாமலை தான் தலைவர், அண்ணாமலை இருக்கும்போது என்ன டேர்ம்ஸ் பேச முடியுமோ பேசுங்க, ஒரு குழு நியமிக்கிறோம், நாடாளுமன்ற தேர்தலுடைய சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து ஒரு குழு அமைக்கிறோம், அந்த குழுவிலே வந்து அண்ணாமலையும் இருப்பார், பல பிற தலைவர்கள் இருப்பார்கள், உங்களுக்கு யார் நெருக்கமானவர்களோ, உங்களுக்கு யார் பிடித்தவர்களோ அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி நடத்தி கொள்ளுங்கள், அண்ணாமலை தலைவர் பதவியில் தொடருவார், அந்த அடிப்படையில் கூட்டணினா சரி அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே ஒரு குழப்பம் மத்திய பாஜகவுக்கு இருக்கிறது என்பது எந்த சந்தேகமே கிடையாது. இன்னொரு முக்கிய விஷயம், இன்றைக்கி வந்து தேசிய அளவில், அதாவது தென்னாட்டு அளவிலே வந்து ஒரு மிக பாப்புலரான ஒரு லீடர், பெரிய ஒரு மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு லீடர் அண்ணாமலைங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. தன்னுடைய பதவியை, ஐபிஎஸ் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அந்த வேலையை துச்சமாக மதித்து நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷாவுடைய தலைமையை ஏற்று தமிழ்நாட்டிற்கு தலைவராக வந்தவர். இன்று வந்து கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு தேர்தல் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் பதவியிலிருந்து போனால் அது வந்து அந்த கட்சியை பற்றி என்ன சொல்லுகிறது, இந்த கட்சியில் உள்ள இளைஞர்களுக்கு என்ன நம்பிக்கையை கொடுக்கும், குறிப்பாக அண்ணாமலைக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆதரவு பட்டாளம் இருக்கிறது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. ஏராளமான இளைஞர்கள் வந்து அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு கூட தமிழக பாஜகவில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து என்ன முடிவெடுப்பார்கள்? ஒருவேளை வந்து பாஜகவுக்கு வாக்களிப்பார்களா? இல்லை நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் பாஜகவுக்கு அண்ணாமலை தலைவராக இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து
2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து ஓட்டு போட மாட்டோம், அவ்வளோதான், நாங்கள் பாஜக ஆதரவாளர்கள் தான்ங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ஆவேசமான கருத்துக்கள் பதிவிடுறது தான். ஆனால் அப்படி நடந்தால் உறுதியாக அது தமிழக பாஜகவுடைய வளர்ச்சியிலே ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை அவர் தெளிவாக இருப்பதாக தெரிகிறது. அவர் வந்து டெல்லியிலே சொல்லிவிட்டார் மாதிரி தெரிகிறது, என்னை வந்து தலைவர் பதவியிலிருந்து என்னை எடுத்து விடுங்கள், புதிய தலைவரை போட்டுக்கொள்ளுங்கள், நான் வந்து ஒரு கட்சி பணியிலே சாதாரண தொண்டனாக ஈடுபடுகிறேன்னு அவர் நிறைய உதாரணத்துக்கு லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு சமூக வலைத்தளத்தில் வந்து அவர் 2-3 நாட்களுக்கு முன்னாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கிறார். அதில் வந்து தன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசியிருக்கிறார். தன்னுடைய தொழில் சம்பந்தத்தில் வந்து ஒரு புதிய தொடக்கம் வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். ஆக இப்பொழுது அண்ணாமலை எடுத்திருக்கும் நிலைமை வந்து தெளிவாக அவர் சிந்தித்து கட்சிக்கு எது நல்லதோ அது நடக்கட்டும், என்னுடைய பதவி எனக்கு முக்கியமல்ல அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டார் அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. ஆனால் மத்திய பாஜகவை பொறுத்தவரை பெரிய ஒரு குழப்பம் நிலவுகிறது, எந்த சந்தேகமே கிடையாது. அதனால்தான் நாளொரு மீனியும் பொழுது இன்னும் மாறி கருத்துக்கள் வந்தே இருக்கின்றன. நேற்றைக்கு அண்ணாமலை விலகுவார், நயினார் நாகேந்திரன் தலைவராக வருவார்னு சொன்னாங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி பிரேக்கிங் நியூஸில் வந்து அண்ணாமலை தான் தொடர்வார்னு சொல்லுகிறாங்க. இது குறித்து மத்திய பாஜக முடிவெடுக்கும் வரை உறுதியாக பெரிய அளவிலே குழப்பம் நிலவும் தான் தெரிகிறது. அந்த குழப்பம் எந்த அளவுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு நல்லது கெட்டதுங்கிறது மட்டுமில்லாமல் இது போன்ற குழப்பங்கள் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவ ஆரம்பித்து விடுமா அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கிறது. இன்னொரு பெரிய ஃபேக்டர், அதிமுகவை பொறுத்தவரை பல இண்டிபெண்டன்ட் சர்வேஸ் தனியார் நிறுவனங்கள் நடத்தியிருக்கும் அந்த தேர்தல் குறித்த கருத்து கணிப்பிலே வந்து பெரிய அளவிலே அண்ணாமலை வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குகளை நஷ்டப்படும்னு சொல்லுகிறார்கள். பல இடங்களிலே குறிப்பாக மேற்கு தமிழகத்தை தவிர தமிழகம் முழுவதும் வடக்கு தமிழகம் மதுரைக்கு கீழே உள்ள பல பகுதிகளிலே வந்து அதிமுகவுடைய ஓட்டு வங்கி வந்து கிரம்பிளிங் முற்றிலுமாக நிலை கொலைய ஆரம்பித்து விட்டது. பல இடங்களிலே வந்து அது 15% போகக்கூடும் என்று கூட அச்சம் இருக்கிறது. அப்படி வலுவில்லாமல் இருக்கும் ஒரு கட்சிக்கு வேண்டி நம்முடைய தமிழ்நாட்டு தலைவருடைய மாற்றி நம்முடைய திட்டங்களை இங்கே மாற்ற வேண்டுமா என்ற ஒரு ஆழமான சிந்தனையும் ஆர்எஸ்எஸ் தரப்பிலும் பாஜக தரப்பிலும் இருக்கிறது. டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் இதை வெளிப்படையாக சொல்லவில்லை என்று சொன்னாலும் கூட உறுதியாக தமிழக வெற்றி கழகம் விஜயுடைய கட்சி வந்து அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்ற ஒரு இன்டெலிஜென்ஸ் அந்த தேர்தல் குறித்த ஒரு செய்தி வந்து மத்திய அரசுக்கும் இருக்கிறது, மத்தியிலே ஆட்சியில் இருக்கும் பாஜகவும் இருக்கிறது, தமிழக பாஜகவுக்கும் அது தெரிந்துதான் இருக்கிறது. ஆக இப்படி ஒரு நிலை குலைந்திருக்கும் கட்சியோடு என்ன தைரியத்திலே வந்து நாம் கூட்டணி வைத்து அதனால் நமக்கு என்ன நல்லது நடக்கும்? அப்படியே கூட்டணி வைத்தாலுமே கூட வருகின்ற வாக்குகள் வருகின்ற அந்த கம்பைன்டு ஓட் ஷேர்லாம் வந்து திமுகவை வீழ்த்துமா? திமுகவுடைய இப்போதைய கூட்டணி உடைந்தால் ஒழிய அதற்கு வழி இல்லை, அது மிக கடினம் என்று இப்படி பலவாறான சிந்தனைகள் இருக்கின்றன. இந்த சிந்தனைகளுக்கெல்லாம் முடிவு வந்து வரக்கூடிய வாரங்களில் தான் தரும். அமித்ஷா அவர்கள் வந்து வருகின்ற நாட்களிலே தமிழகம் வரப்போவதாக தெரிகிறது. அப்பொழுது இங்கே உள்ள பல தலைவர்களை கூட அவர் சந்தித்து பேசுவார். ஹெச் ராஜா, நிர்மலா சீதாராமன் வந்து சென்னைக்கு வர இருக்கிறார், ஹெச் ராஜாவை சந்தித்து பேசுவார்கள், நயினார் நாகேந்திரனை சந்தித்து பேசுவார்கள். அப்படி ஒரு புதிய தலைவர் வரும் பட்சத்திலே வந்து அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் வந்து அந்த புதிய தலைவர் தலைமையை ஏற்று நடப்பார்களா? இப்படி 1-2-10க்கும் மேற்பட்ட குழப்பங்கள் மத்திய பாஜகவுக்கு இருக்கின்றன. அதிமுகவும் நிலை குலைந்து இருக்கிறது என்று சந்தேகமில்லை. செங்கோட்டையினுடைய நகர்வு என்ன? செங்கோட்டையன் வந்து மிக மூத்த தலைவர், அவருடைய அடுத்த நகர்வு என்ன என்று தெரியவில்லை. அதிமுகவிலே தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நான் ஒருவன் தான் தலைவர் என்று சொல்லி வருகிறார். எக்காரணத்தை கொண்டும் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா போன்றவரை சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற திட்டவட்டமாக இருக்கிறார். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அதிமுக எப்படி வலுவாக இருக்கும்? இப்படி பல கேள்விகளுக்கான விடை இன்னும் வரும் வாரங்களிலே தான் தெரியும். அண்ணாமலையை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொன்ன அவர் தெளிவாக தன்னுடைய கருத்தை மத்திய பாஜகவிடம் சொல்லிவிட்டதாக தெரிகிறது. நீங்கள் வந்து புதிய தலைவரை எடுத்து இங்கே கட்சியை நடத்துவதிலே வந்து எனக்கு எந்த ஆட்சேபமும் கிடையாது, நான் ஒரு சாதாரண தொண்டனாக பயணிப்பேன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு சிலர் வந்து இன்னொரு தகவலும் சொல்லப்படுகிறது, அண்ணாமலைக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை மத்திய அமைச்சராக ஒரு பதவியை கொடுத்து தேசிய அளவிலே அவர் வந்து தேசிய தளத்திலே அவரை வந்து இறக்கிவிட்டு மாநிலத்தில் வேறொரு தலைவரையாக கொண்டால் அப்பொழுது யாருக்கும் பாதிப்பு இருக்காது, கட்சிக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது, தமிழகத்திலே கூட்டணிக்கும் நல்லது என்ற கணக்குகளை கூட மத்திய பாஜக போடுகிறது சொல்லுகிறார்கள். இதுதான் இப்போதைய அண்ணாமலை குறித்த ஒரு அப்டேட், அண்ணாமலை குறித்த ஒரு குழப்பமான சூழ்நிலை என்று சொல்லலாம்.
இந்த பதிவை உங்களோடு சொன்னதில் மிக்க மகிழ்ச்சி. வேறொரு தகவலோடு நான் விரைவில் சந்திக்கிறேன். இனி உங்கள் கருத்து என்ன? அண்ணாமலை தொடர்ந்தால் நல்லதா, அண்ணாமலை தொடராவிட்டால் நல்லதா, அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவர் வந்தால் அது பாஜகவுக்கு நல்லதா, அப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்க ஏதுவாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நான் வேறொரு தகவலோடு விரைவில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.